நெருப்பாய் வருவே, நீ காற்றாய் வருவே, நீர் அக்கினியாய் வருவே, நீர் அன்பாக வருவே. எங்கள் நடுவில் எழுந்தருள் இருக்கிற எங்கள் ராஜாதி ராஜாவே, ஆமென். ஒளியே வசனமாக தரித்திருக்கிற கர்த்தாவே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, எங்கள் நடுவிலே இந்த நேரத்தில் உடைய வானதூத சேனைகளோடு நீர் எழுந்தருள் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா. எங்க வாழ்க்கையில் எங்களுக்கு பலனாய் இருக்கிற கர்த்தாவே, எங்களை தேடி வந்தவரே, எங்களை மீட்டெடுத்த ராஜாதி ராஜாவே, இந்த நல்ல நேரத்தினுடைய நல்ல நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லா தடைகள் உடைக்கப்படுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். வானதூத சேனைகளோடு நீர் எழுந்தருளி ஆமென் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராய் இந்த நாளில் உடைய கரத்தின் வல்லமையை பலமாய் எங்கள் நடுவிலே நீர் விளங்கச் செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென் 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 ஆமென். எல்லாரும் அப்படியே சத்தத்தை உயர்த்தி உங்க சத்தம் ஆண்டவருக்கு நேராக உயரட்டும். ஆமென். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிற கர்த்தர், தம்மை தேடுகிற ஜனம் இன்னார் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அந்த கூப்பிடுகிற காக்கை குஞ்சு போல ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரஹமரதல ஷஹமரதனரபல ரிகபல ஹம்சுந்தாரதன ஹம்தரபலவா. ஆமென். தேவ ஜனமே, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்போடு சீயோனுக்கு பாடலோடும் ஆமென் அவரை உயர்த்துகிற துதியோடும் அவருடைய சமூகத்திலே நுழைவார்கள், அவருடைய வாசல்களில் நுழைவார்கள். ஆமென் ஆமென் ஆமென். நம்மை மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற வல்லமை உள்ள கர்த்தர் அவர். அவருடைய சமூகத்தை அப்படியே நம்மை ஒப்பு கொடுத்து நீர் பெரியவர் ஆண்டவர், நீர் பெரியவர் ஆண்டவர், அவர் எங்கே உயர்த்துவோமோ, அவருடைய நாமத்தை எங்கே ஒருமனப்படுத்துவோமோ, அவர் நம் நடுவிலே உலாவுகிற கர்த்தர், நம் நடுவில் அவர் இருக்கிறவராகவே இருக்கிற தெய்வம். ஆமென். ரிகபால ஷஹதலரமனோ. ஆமென். அவருடைய நாமம் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், என் நாமம் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், உன் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் நடுவிலே நான் உலாவுகிற தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வ வல்லமை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ரீஹமனத்தல் கடாரகதரக ஷியாதனரோ ரிகப்தல் கடக சம்துராதனரா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க சத்தம் அப்படியே உயரட்டும், உங்க சத்தம் அப்படியே உயரட்டும். கர்த்தரை துதிக்கிற துதி உங்க நாவில உயரட்டும். கர்த்தருடைய நாமத்தை அப்படியே உயர்த்தி பிடிங்க. ஆமென் ஆமென். கர்த்தருடைய நாமம் உங்க நாவில உயர்த்தப்படட்டும். ரிகபல ஷஹதலரா. அவர் ஒருவரே சகலவற்றுக்கும் மேலானவர். எல்லா நாமங்களும் அவருடைய நாமத்தை அறிக்கையிடும். எல்லா முழங்கால்களும் அவருக்கு முன்பதாக முடங்கும். அவர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். ஆமே. வானங்களை உண்டாக்கின கர்த்தர், ஆமே. பூமியை நிலைப்படுத்தி இருக்கிற தேவன், எல்லா மனுபுத்திரருடைய நாசியின் சுவாசத்தை கரத்திலே வைத்திருக்கிறவர். ஆமேன். எல்லா மனுஷனுடைய நம்பிக்கையாய் இருக்கிற தெய்வம். ஆமேன். ராஜ்யங்களை ஆளுகை செய்கிறவர், அதிகாரங்களையும் ஆளுகைகளையும் தமது கரத்திலே வைத்திருக்கிறவர், கர்த்தத்துவத்தை தமது தோளிலே வைத்திருக்கிற கர்த்தர் அவர். அவருடைய நீதியின் சொங்கோலை தமது ஜனத்திற்கு நேராக நீட்டுகிறவர், தமது நீதி நியாயங்களையும் விளங்க பண்ணும்படி செய்கிறவர். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அந்தரங்கத்தில் இருக்கிறவைகளை எல்லாம் வெளியரங்கமாக்குகிற கர்த்தர் அவர். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் இறக்கி வைத்தவர்களாய், எல்லாவற்றையும் அவருடைய கரத்திலே கொடுத்தவர்களாய், கர்த்தாவே கர்த்தாவே எங்களை ஆளுகை செய்யும்படியாய் ஆண்டவரே எழுந்தருளுவீராக. எங்கள் மேலே அசைவாடும்படியாய் எழுந்தருளுவீராக. தடைகள் உடைக்கப்படும்படி எழுந்தருளுவீராக. இன்றைக்கு நீர் எங்களை எப்படி நடத்த சித்தமுள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை என்ன செய்ய, எங்கள் வாழ்க்கையில் எதை செய்ய நீர் திட்டங்கள்
திட்டங்களை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எவைகளை செய்ய எங்கள் வாழ்க்கையில் நீர் நோக்கங்களை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய திட்டங்களுக்கு எங்களை தாழ்த்தி தருகிறோம், உம்முடைய சித்தத்திற்கு எங்களை தாழ்த்தி தருகிறோம். எல்லாரும் அப்படி நம்முடைய ஆவி ஆத்தும சரீரத்தை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து என் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. என் மீது அசைவாடுங்க ஆண்டவரே. என்னுடைய பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ அல்ல, உங்கள் ஆவியினாலே எல்லாம் ஆகும். பலவீனப்பட்டு தேவ சமூகத்தில் இருக்கிற தேவ ஜனம் சோர்ந்து போய் இருதயம் நொறுங்கொண்டு ஒரு துவண்ட இருதயத்தோடு நான் என்ன செய்வேன், எனக்கு ஆதரவு ஆண்டவர் மட்டும்தான், அவரையே நம்பி இருக்கிற தேவ ஜனத்திற்கு ஆவியானவர் பலனாய், ஆவியானவர் இரக்கமுள்ளவராய் இந்த காலை வேளையில் தமது பலனை கொடுத்து சத்துவத்தை கொடுத்து அவர் நிறைத்து ஆளுகை செய்ய சுத்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆமேன். பலவீனப்பட்டவர்களை கர்த்தருடைய கரம் பிடிக்கிறது. சோர்ந்து போக இருக்கிறவனை கர்த்தருடைய கரம் பிடிக்கிறது. துவண்டு போய் வழி என்னன்னு தெரியாமல் தேவ சமூகத்தில் ஆமீன் அவரையே நம்பி இருக்கிற, அவருக்காக காத்திருக்கிற ஜனத்தை கர்த்தருடைய கரம் பிடிக்கிறது. ஆவியானவர் பலவீனங்களில் உதவி செய்கிற ஆவியானவர் இன்றைக்கு எழுந்தருள்கிற. எல்லாரும் அப்படி சத்தத்தை உயர்த்தி தேவ சமூகத்தில் உங்கள் சத்தம் அப்படி உயரட்டும். ஹல்லேலூயா. உன்னுடைய பலன் அல்ல சகோதரி, கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய கரம் உனக்காக கிரியை செய்யும். ஆமீன். மனுஷ கரம் அல்ல, தேவ கரம் உனக்காக கிரியை செய்யும். கர்த்தருடைய கரம் உனக்காக கிரியை செய்யும். ஹல்லேலூயா. மனுஷன் கரத்தை முடக்கி கொண்டு இருக்கலாம், ஆனால் கர்த்தர் பார்த்தும் பாராதவராக இருக்கிறவர் போல இருக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், என் முகத்தை தேடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் முகத்தை தேடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரிஹமன ஹம்தரதி நாதரா. ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கீதக்காரனாகி தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், கர்த்தாவே என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உங்கள் முகத்தையே தேடுவேன் ஆண்டவரே. மனுஷன் அல்ல, மனுஷன் அல்ல, யாரும் அல்ல ஆண்டவரே. நான் நம்பி இருக்கிறவர்கள் அல்ல, நாசியிலே சுவாசமுள்ள மனுஷன் அல்ல ஆண்டவரே. நான் உம்மை நம்பி இருக்கிறேன், உமது முகத்தை தேடுகிறேன். கர்த்தரும் அதை தான் எதிர்பார்க்கிறார். உன்னுடைய பலத்தினாலே நீ ஓடினது போதும், உன்னுடைய பராக்கிரமத்தினாலே நீ செய்தது போதும், என் ஆவியினாலே நான் உனக்காக கிரியை செய்ய விரும்புகிறேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். என் ஆவியினாலே உனக்காக செயல்பட விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவருக்கு இடம் கொடுக்க, இடம் கொடுக்க ஆமேன் மலைகள் எல்லாம் வழிகள் ஆக்கப்படும், அவாந்தர வழிகள் எல்லாம் பாதைகள் ஆக்கப்படும். அவாந்தரத்தை நீரூற்றாக மாற்றுகிற கர்த்தர், அவாந்தர வெளியிலே நீரூற்றுகளை பாய பண்ணுகிற தெய்வம், பாழாக்கப்பட்ட நிலங்களை பயிர் நிலமாக்குகிறவர். ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது வாழ்க்கையில் இருக்கிற ஒழுங்கின்மைகள் வெறுமைகள் இன்றைக்கு நீங்கி போகும். அப்படி எல்லாம் ஆவியானவரே, என் ஆவி ஆத்தும சரீரத்தை உம்முடைய மகிமையான கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரே, பிதாவின் வலது பாரிசத்திலிருந்து எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறவரே, இந்த நல்ல நாளில் உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே, உமது முகத்தையே நாங்கள் தேடுகிறோம். ரிஹம நதிகரபல ஷஹபரதன ரப்தனரபலதர ரிகம மஹம்தரதில பௌஷே ரிகால சேகேர ஹம்தரபலபா ரிகபலபா. உன்னதத்திலிருந்து ஒரு ஆவி ஊற்றப்படும். உன்னதத்தின் ஆவியினாலே நீ தரிப்பிக்கப்படுவாய். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும். ஆமென். உன்னோடு கூட இருக்கிறவர் ஆவியானவர், உனக்குள்ளாய் கிரியை செய்கிறவர், உன்னிலே இருந்து செயல்படுகிறவர், உனக்குள்ளாய் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர். ஆமென், ஆமென். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவ ஆவியானவர் உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்பதையும் நீங்க அறியாதிருக்க வேண்டாம். ஆமென். தேவ ஆவியானவர் உன்னில் வாசமாய் இருக்கிறார். அவர் நாசியின் சுவாசத்தினால ஆமென் உனக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறார். அவர் தமது பரிசுத்த ஆவியை உனக்கு நேராக அனுப்பி உனக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறார். அவர் உன்னோடு கூட இருக்கிற கர்த்தர், அவர் உன்னோடு கூட இருக்கிற கர்த்தர்.
கத்து உனக்கு துணையாய் இருக்கிறவ, உனக்கு பலனாய் இருக்கிறவ, ஆமென், உனக்கு கேடகமாய் இருக்கிறவ, எளியவனுடைய கூப்பிடுதலுக்கு மறு உத்தரவு கொடுக்கும்படியாக சிறுமைப்படுத்தப்படுகிறவனை, ஆமென், ஒடுக்கப்படுகிறவனுக்கு தஞ்சமாய் இருக்கிற கத்து. ஹல்லேலூயா 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 ரிகபபல தரமன. ஆமென் ஆமென். என் உள்ளங்களில் விசாரங்கள் பெருகையில் நான் உம்மையே நோக்கி கூப்பிடுவேன் ஆண்டவரே. என் இருதயத்தில் பாரங்கள் பெருகையில் நான் உம்மையே நோக்கி கூப்பிடுவேன் கர்த்தாவே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். தேவஜன் அப்படியே சத்தத்தை உயர்த்தி ஆண்டுடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து ஆமென். ஹல்லேலூயா. அசைவாடுமையா, என்னில் அசைவாடுமையா, என்னை அனலாய் மாற்றுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஒழுங்கின்மைகள் நீங்கி போகிறது, வெறுமைகள் மாறி போகிறது. ஆமென் ஆமென். மலட்டு கிரியைகள், மலட்டு வாழ்க்கைகள் எல்லாம் மாறி போகிறது. ஆமென். ஆவியானவர் அசைவாடுகிறார், ஆவியானவர் அசைவாடுகிறார். அவர் ஆழத்தில் அசைவாடுகிற கத்து, ஆழங்களில் அசைவாடுகிற கத்து. ஆவியானவர் இந்த கால வேளையில் ஒவ்வொரு இருதயங்களில் அசைவாடுவீராக, ஒவ்வொரு வாழ்க்கையின் ஆழங்களில் அசைவாடுவீராக, மறைவான காரியங்களில் அசைவாடுவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரிபல துரப ஷகமன ஹப்சந்தர தினர பலதரா. ஒழுங்கின்மைகள் நீங்கி போகிறபடியா ஸ்தோத்திரம், வெறுமைகள் மாறி போகிறபடியா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரிபல தரமன வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பிதாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரே, Thank you, Lord. Hallelujah. Hallelujah. Ribala karadana rashe rikabara baladura balaham sandaradana. Amen. 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 ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரீபலபரபல துரபலபோஷம் தராதனரதனரா ரிகபல் கம்தர் ஸ்கைடக ரகசியாதனரோ ரீபலபரபல பௌட்டியாரபல ஹப்தனதினரபலகசே ரீபல் ஔஷாஹ மரதல ரகசம் தராதனரபலதரோ ரீகா லௌடேமானாதஹ மரதலரதனா. ஆவியானவருக்கு அப்படி இடம் கொடுத்து ஆவியானவர் அசைவாடும்படி உங்க சத்தம் உயரட்டும். இணைந்து ஜெபிங்க, உங்க சத்தம் அப்படி உயரட்டும். ஆமென். அவர் வாழ்க்கையில கிரியை செய்ய விரும்புகிறார் சகோதரி. கூப்பிடுகிறவனுக்கு அவர் பதில் கொடுக்கும்படி விரும்புகிறார். எவர்கள் அவரை நோக்கி கூப்பிடுவார்களோ அவர்களுக்கு அவர் பிரதியேற்றமாய் பலன் கொடுக்கிற கத்து. ஆண்டவர் சொல்லுகிற, என்னை நோக்கி கூப்பிடு, இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து நான் உனக்கு உத்தரவு அருளுவேன். அல்லேலூயா அல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ள இருதயம் உண்டோ என்று சொல்லி பார்க்க அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறது. போதாது போதாது, உன் சத்தை இன்னும் ஆண்டவரை நோக்கி உயரட்டும். ஆமென் 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 ஆமென். உம்முடைய முகத்தையே தேடுகிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகி உமையே நோக்கி கூப்பிடுகிறோம். வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை உண்டாகும். எங்களுடைய பலனோ எங்களுடைய பராக்கிரமமோ அல்ல ஆண்டவரே, உம்முடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும். ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிறோம், கர்த்தருடைய ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிறோம், வைராக்கியத்தின் ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிறோம். எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிற, ஆமென், வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எங்களுக்காக பரிந்து பேசுகிற ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிறோம். ஆவியினாலே விடுதலை உண்டாகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியினாலே விடுதலை உண்டாகிறது. கர்த்தருடைய ஆவியானவராலே விடுதலை உண்டாகிறது. கர்த்தருடைய ஆவியானவராலே மாற்றங்கள் உண்டாகிறது. ரீபலௌதி ரிவிஷஹம் தராதனரா. இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும்படியாக இன்றைக்கு உனக்காக கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவர், இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வல்லமை உண்டு என்பதை, அவருடைய உயர்த்தெழுந்த வல்லமை இன்றும் குறைந்து போகவில்லை என்பதை நிரூபிக்க
புதுப்பிக்கும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்கிற யுகம் இது. எவர்கள் அவருக்கு இடம் கொடுப்பார்களோ, எவர்கள் ஆவியானவருக்கு தங்களை ஒப்பு கொடுப்பார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் வித்தியாசப்படுத்தி ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தம் உயரட்டும், சத்தம் உயரட்டும். ரீபா லதரமன, உங்க சத்தம் உயரட்டும். கத்தரை நோக்கி அபயமிட்டு கெஞ்சினே. அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை, என் அழுகுரலை அவர் கேட்டார். என் அழுகுரலை அவர் கேட்டார். தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து அவர் தமது ஆமென், அவர் எனது சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபா லௌத ராம ரக்க ரபல ஷஹபல துரபல பலபா. நீ நல்லவ, நீ நல்லவ, நீ நல்லவ. கர்த்தாவே நீர் பெரியவ, நீர் பெரியவ, நீர் பெரியவ, நீர் பெரியவ, நீர் பெரியவ, நீர் பெரியவ, நீர் பெரியவ. பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் ஆண்டவரே ராஜாவா இருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மையே நம்பி இருப்பார்கள். கர்த்தரை தேடுகிறவர்களை கர்த்தர் கைவிடுகிறது இல்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மையே நம்பி இருப்பார்கள். உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மையே நம்பி இருப்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சங்கீதக்காரனாகிய தாவீது ஜெபிக்கிறான், என் தேவனே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதையும். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்தரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்களாக. கர்த்தாவே, கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும் ஆண்டவரே. உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும் ஆண்டவரே. உம்முடைய இரக்கங்கள் பெரியது. உம்முடைய காருண்யத்தினால் என்னை நினைத்தருளும் ஆண்டவரே. உம்முடைய காருண்யம் அனாதி காலம் முதல் இருக்கிறது. உம்முடைய இரக்கங்கள் அனாதி காலம் முதல் இருக்கிறது. எல்லாரும் அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில்ப்பா, என் இளவயதின் பாவங்களை எண்ணாதிருங்க ஆண்டவரே, என் மீறுதல்களை எண்ணாதிருங்க ஆண்டவரே. கர்த்தாவே நீ இளவயதின் பாவங்களை எண்ணாதிருப்பீராக, என் மீறுதல்களை நினையாதிருப்பீராக ஆண்டவரே. உம்முடைய தயவிற்காக நான் காத்திருக்கிறேன்ப்பா. உம்முடைய தயவுக்காக நான் கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. உம்முடைய இரக்கங்களுக்காக நான் கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபையை எனக்காக நினைத்தருளுவீராக. உம்முடைய கிருபையின்படியே என்னை நினைத்தருளுவீராக. உம்முடைய இரக்கங்களின்படியே என்னை நினைத்தருளுவீராக. ராஜா, என் கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீரே. ஹல்லேலூயா. ரிகபல தரமன ரிகபல துரபல ஷமன. கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறவர். ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார், பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். அவர் நல்லவர் உத்தமருமாய் இருக்கிறவர். பாவிகளுக்கு தமது வழிகளை தெரிவித்து தமது ஜனத்தை நீதியின் பாதையிலும் சமாதானத்தின் பாதையிலும் நடத்துகிற கர்த்தர். இன்றைக்கு அவர் தமது சமாதானத்தின் பாதையிலும் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார். தேவ ஜனமே, உன்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, பாவியாகி என் மீது கிருபையாயிரும், என் மீறுதல்களை நினையாதிரும், என் பாவங்களுடைய சமூகத்தில் அறிக்கையிடுகிற ஆண்டவரே. தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், உமது கண்களுக்கு முன்பதாக நான் பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி நியாய தீர்ப்பு விளங்கும்படியாக இவைகளை உம்முடைய சமூகத்தில் நான் அறிக்கையிடுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி குற்றங்களை எல்லாவற்றையும் ஆண்டுடைய சமூகத்தில் இறக்கி வைத்து, கிருபையாயிருங்க ஆண்டவரே, கிருபையாயிருங்க ஆண்டவரே, பாவியாகிய மேலே கிருபையாயிருங்க ஆண்டவரே. இப்படி பரிசுத்த இரத்தத்தினால் என்னை மூடுங்க ஆண்டவரே. உடைய இரத்தம் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துவதாக, உடைய இரத்தம் என்னை பரிசுத்தப்படுத்துவதாக. உம்மை போல் என்னை மாற்றுங்க ஆண்டவரே, உம்மை போல் என்னை மாற்றுங்க ஆண்டவரே. நீங்கள் விரும்புகிற பரிசுத்தத்தை என்னில் தாங்க ஆண்டவரே. நீங்கள் எதிர்பார்க்கிற பரிசுத்தத்தை என்னில் தாங்க ஆண்டவரே. அப்பா, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் உம்மை தரிசிப்பது இல்லை. பரிசுத்தம் இல்லாமல் எதையும் இடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. நீர் பாவத்தை மன்னித்து அசுத்தங்களை என்னை விட்டு மாற்றி பரிசுத்தப்படுத்தி என்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். உடைய பாதத்தில் வந்து விழுகிற ஆண்டவரே,
கல்வாரி பாதத்தில் வந்து விழுகிற ஆண்டவரே. அல்லேலூயா. உமக்கு பயந்து உம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ நல்லவராயிருக்கிற கர்த்தர் அல்லவோ. உம்முடைய கிருபைக்காக நான் காத்திருக்கிற எல்லாருடைய இருதயம் ஆண்டவரை நோக்கி அப்படியே கெஞ்சட்டும். நீர் ஒருவரே எனக்கு போதுமானவர், நீங்கள் மட்டும் எனக்கு போதும் ஆண்டவர். என் வாழ்க்கையில் போதுமானவர் நீர் ஆண்டவர். நிறைவானவர் நீர் வாரும். நிறைவானவர் நீர் வரும்போது எல்லா குறைவுகளும் ஒழிந்து போகுமே ஆண்டவர். நிறைவானவரின் வாழ்க்கையில் நீர் வந்தால் குறைவுகள் ஒழிந்து போகுமே. ஆமென் 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 ஆமென். ரீபா லௌதா ரமன சந்தராதி ரகசியாதனரோ ரீபலபோ சம்துராதல் கடகசியாதனரா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். ரீபலபோ ஷபலதரபலபா ரிக்கபரபல ஹப்சந்தராதனரபலாம். ஆமென் ஆமென். கர்த்தருக்கு பயந்து தேவ சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று தன்னை ஒப்பு கொடுக்கிறவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆத்துமாவை கர்த்தர் நன்மையினால் திருப்தியாக்குகிறார். அந்த ஆத்துமாவுடைய சிரசின் மேலே நன்மை தங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ ஒப்பு கொடுப்பாயானால் தேவ சமூகத்தில் இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவாய். உன் இருதயம் தேவ சமூகத்தில் திருப்பப்படும் பொழுது, நீ தேவனை தேடும்படி இருதயத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது, நீ நினைக்கிறதற்கு ஜெபிக்கிறதற்கு மேலாய் உன் வாழ்க்கையில் நன்மைகளை தந்து உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. தேவனுடைய ரகசிய செயல் உன் மேல உண்டாகிறது சகோதரி. கர்த்தருடைய ரகசிய செயல் உன் கூடாரத்தில் உண்டாகிறது. தள்ளப்பட்ட ஓ மேலே, புறக்கணிக்கப்பட்ட ஓ மேலே கர்த்தருடைய ரகசிய செயல் உண்டாகிறது. இன்றைக்கு அவரை தேடும்படி எந்த இருதயமெல்லாம் தேவ சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுத்ததோ அந்த ஜனத்தினுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில் கர்த்தருடைய ரகசிய செயல், கர்த்தருடைய ரகசிய செயல். ரீபா லௌதரமா ஷஹரதல் கே ரீஹாலா ஷேகம் தரா. நீ உன் குடும்பத்தை விசாரித்து பார்க்கும் பொழுது அதில் யாதொரு குறைவையும் நீ காண மாட்டாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ரகசிய செயல் உன் குடும்பத்தில் உண்டாகிறது. எல்லாரும் ஆமென். வார்த்தையை பிடித்தவர்களாய், வார்த்தையை உட்கொண்டவர்களாய் ஜெபிக்க துவங்குங்க. ஹல்லேலூயா. ஆவியானுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென் ஆமென் ஆமென். பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிற என் ராஜாவுடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு முன் செல்லுகிற என் மகிமையின் மேகமாய் இருக்கிற என் அப்பாவுடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று எல்லாரும் சத்தம் உயரட்டும். போதாது உங்க சத்தம் உயரட்டும். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த துவங்குங்க. ஆமென். தேவ ஜன கர்த்தரை துதிக்கட்டும். ரீபா லௌதா ராமா லௌதே ரேபே லஷபர பலதர பலவரவலவலவா. தடைகள் உடைவதாக, தடைகள் உடைவதாக, தடைகள் உடைவதாக. ரீபா லௌடமன ஹம்தல திரபல பரபலபோ ஷபலதுரா. ஆமென் ஆமென். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மையே நம்பியிருப்பார்கள், உம்மையே நம்பியிருப்பார்கள். ஆமென். இதோ கர்த்தரை தேடுகிறவருடைய இருதயம் வாழ்கிறது. கர்த்தரை தேடுகிறவருடைய இருதயம் மகிழ்கிறது. ஆமென். உம்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரில் பலன் கொள்ளுகிறவனை கர்த்தர் உயர்த்துகிறார். கர்த்தரில் பலன் கொள்ளுகிறவரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ரீபலபோ ஷபலதரமா. ஏற்ற காலத்திலே உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக, உன் எல்கைகளை சமாதானத்தினால் இடைகட்டும்படியாக, ஏற்ற காலத்திலே உன்னை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக கர்த்தருடைய கரம் உனக்கு நேராக நீட்டப்பட்டிருக்கிறது. அவருடைய கரத்தின் ரகசிய செயல் உனக்கு உண்டாகிறது. விசுவாசத்தோடு ஜெபி, விசுவாசத்தோடு ஜெபி. நீ ஜெபிக்கிறவைகளை உன் கண்களினாலே நீ காண்பாய். நீ ஜெபிக்கிற ஆசீர்வாதங்களை உன் கண்களினாலே சுதந்தரித்துக் கொள்வாய். உன் கண்களினால் அதை பார்த்து பெற்றுக்கொள்ளுவாய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரீபல துரபா லக்கபரபலபா. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. தேவ ஜனமே, நீ எவைகளை அறிக்கையிட்டு ஜெபிக்கிறாயோ, எந்த வார்த்தைகளை பேசி விசுவாசத்தோடு ஜெபிக்கிறாயோ, நீ கேட்கிறது எவைகளோ அவைகள் உனக்கு தரப்படுகிறது. நீ கேட்கிறது எவைகளோ அவைகளை நீ பெற்றுக்கொள்ளுகிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ ஜெபத்தில் எவைகளை கேட்பாயோ அவைகளை நீ பெற்றுக்கொள்ளுகிறாய். மனுஷன் அல்ல, தேவ கரம் உனக்காக நீட்டப்பட்டிருக்கிறது.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் ஆமே. மௌன ஜெபம் வேண்டாம். ஏதோ ஒன்னையே நீ ஏமாற்றி கொண்டிருக்கிற ஜெபம் வேண்டாம். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியும் ஜெபத்தில் விடுதலை வந்துட்டான்னு உங்களுக்கு தெரியும். உண்மையாய் அவரை தேடுகிற அந்த இருதயம், ஆமேன், அவரோடு கூட இணைந்து ஆவியானவரோடு இணைந்து ஜெபிக்கிற ஜெபம். ஆவியானவர் நாவிலே வார்த்தைகளை தந்து அவர் உனக்காக பரிந்து பேசி வாக்கு கடங்காத விண்ணப்பங்களோடு பெருமூச்சுகளோடு உனக்காக பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்கிற அந்த ஜெபம். ஆமேன். ஜெபத்தில் வித்தியாசம் உண்டாகிறது சகோதரி, ஜெபத்தில் வித்தியாசம் உண்டாகிறது. ரீபா லவுடா பாபா லவுடா பரபலது ரபலப ரபலதரமனப. ஆவியானுடைய நிறைவு, கர்த்தருடைய ஆவியானுடைய நிறைவு, பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு. ஆமேன். கிரியைகளில் பயங்கரமானவருடைய நிறைவு, பொல்லாங்கின் கிரியைகளை அழித்து ஆமேன் தமது ஜனத்திற்கு ஜெயத்தை தருகிற கர்த்தருடைய ஆவியானுடைய நிறைவு. நீர் எழுந்தருளும், நீர் மாத்திரம் கிரியை செய்யும், நீர் மாத்திரம் அசைவாடும் எங்கள் நடுவில், நீர் மாத்திரம் அசைவாடும். நீங்க போதும் ஆண்டவரே, எங்களுக்கு நீர் போதும் ஆண்டவரே. ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். நீர் வாரு சொல்லுங்க சகோதரி. ஆமென். தேவ ஜனமே, சகோதர அப்படி சத்தம் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் வாரு. நீங்க வந்து என் வாழ்க்கையில கிரியை செய்யுங்க ஆண்டவரே, நீங்க அசைவாடுங்க ஆண்டவரே. நீங்க கிரியை செய்கிறதுக்கு தடையா ஏதாகிலும் என் பாவங்கள் இருக்குமானா என் பாவங்களை தயவாய் மன்னியும். என் இளவயதின் பாவங்களை நினையாதிரும், என் இளவயதின் அக்கிரமங்களை நினையாதிரும், என் இளவயதின் பாவங்களை நினையாதிரும். நீர் என் பாவத்தை நினைப்பீரானா நான் நிர்மூலமாக்கப்பட்டு போவேன் ஆண்டவரே. என் அக்கிரமங்களை எண்ணாதிரும். ஆமென். நாசில சுவாசமுள்ள ஒருவனும் ஆமென் உமக்கு முன்பதாக நீதிமான் அல்லாததினால அடியேனையும் நியாயம் தீர்க்க ஒட்டாதிருப்பீராக. ராஜா 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 ராஜா, என் அன்பு ரீபா லவுடா மானா திக்கபல பௌடம் தரபலபோ ஷபலதரபா ரிக்கபரபலபரபலபோ ஷபலதரபா. ஆமே. கர்த்தருடைய கண்கள் உன் மேல நோக்கமாக்கப்பட்டிருக்கிறது சகோதரா. ஆமென். தேவ ஜனமே, ஆமென், கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய கண்கள் உன் மீது நோக்கமாக்கப்பட்டாயிற்று. தீமையை விட்டு விலக வேண்டும் என்று எண்ணுகிற அந்த இருதயத்தை கர்த்தர் காண்கிறார். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீபா லவுதா ரபா லவ். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவர் அப்படியே உயர்த்த துவங்குங்க. எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ். ரீபா லவுதா மரக்கப ரபல துரபலபோ ஷபலதரா ரீமானா ஹதரதனா ரிக்கப ரபலபோ ஷபலதுரா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவர் அசைவாடும், அனலாக்கு ஒவ்வொருவர் மேல கர்த்தருடைய அக்கினி தழல் விழுவதாக. ஒவ்வொருவர் மேல கர்த்தருடைய அக்கினி தழல் விழுவதாக. அந்த ஜெபம் என்கிற தீபம் ஒவ்வொரு மேலே வந்து அமருவதாக. ஜெபம் என்கிற தீபம் ஒவ்வொரு மேலே வந்து அமருவதாக. அக்கினி தழல் ஒவ்வொருவர் மேலே வந்து விழுவதாக. அக்கினி தழல் ஒவ்வொருவர் மேலே வந்து விழுவதாக. பரலோக அக்கினி வந்து அமரட்டும் ஆவியானவரே. பரலோக அக்கினி ஒவ்வொருவர் மேலே வந்து அமரட்டும் ஆவியானவரே. அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகளை பிள்ளைகள் நாவிலே வைப்பீராக. நாவுகள் அக்கினி தழலாய் மாறுகிறது. நாவுகள் அக்கினி தழலாய் மாறுகிறது. ஜெபிக்கிற ஜெப ஆவியை கர்த்தர் உன் மேல வைக்கிறா. ஓ ரமண துரேசே கால ஷபலத ரமண. மங்கி எரிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாவே, நீ மங்கி எரிகிறது கர்த்தருக்கு சித்தம் அல்ல. உன் விளக்கை நான் ஏற்றுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறா. ரிகபாலா ரக உன்னை அனலாய்
அனலாய் மாற்றுகிற அனலாய் 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 கர்த்தருடைய அபிஷேகம் உன்னை அனலாக்குகிறது. அபிஷேகத்தின் அனல், அபிஷேகத்தின் அனல், அபிஷேகத்தின் அனல் உன்னை நெறிந்து பிரகாசிக்க பண்ணுகிறது. விட்டு விடாத 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 போராடு. இன்னும் ஜெபத்தில், இன்னும் தேவ சமூகத்தில் உன் சத்த உயரட்டு. உன் இருதயம் திறக்கப்படுகிறது. உன் இருதயத்தில் ஜீவ நதி ஊற்றப்படுகிறது. அவரை சார்ந்து கொள்ளுகிற இருதயம், அவரை உறுதியாய் பற்றி பிடிக்கிற இருதயம் பரிசுத்தருடைய பரிசுத்தத்தை பெற்று அவருக்காக வைராக்கியமாய் எழும்பபடி கர்த்தர் கொடுக்கிற அந்த திறந்த இருதயம். ரிபலதர மனதர மனதர தலர பலதர பலதர ரிகப பல ஷபல திரம சம்தர தினஹந்தர பல பல பலப. ஆமென் 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 ஆமென். அல்லேலூயா. கட்டுகளை உடைக்கத்தக்கதான ஒரு அபிஷேகத்தின் அதிகாரத்தை உன் ஜெபத்திலே கர்த்தர் வைக்கிறார். உன்னை அடிக்கடி பலவீனப்படுத்தி கட்டுகிற அந்த பலவீனத்தின் ஆவிகளை சுட்டெரிக்கும்படி கர்த்தர் ஒரு அதிகாரத்தை உன் மேலே வைக்கிறார். ஆமென் ஆமென். கட்டுகளை உடைக்கிற அபிஷேகம், கட்டுகளை உடைக்கிற அபிஷேகம், கட்டுகளை உடைக்கிற அபிஷேகம். பலவானை முந்தி கட்டுகிற அபிஷேகம், பலவானை முந்தி கட்டுகிற அபிஷேகம். ஆசீர்வாதத்தை கெடுக்க நினைக்கிற சத்துருவை ஆமே கொள்ளையாடுகிற அபிஷேகம். ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். Receive the Holy Spirit. கர்த்தருடைய ஆவியானவரே, கர்த்தருடைய ஆவியானவரே, கர்த்தருடைய ஆவியானவரே. ஆமென். புறாவை போல, புறாவை போல நம்முடைய ஜனத்தின் மீது வானம் திறந்து தேவ ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு எழுந்தருளினது போல, இறங்கி வந்தது போல இந்த நாளில் ஒவ்வொருவரும் மேலேயே கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரம் புறாவின் ரூபம் கொண்டு நிழலிடுவதாக, புறாவின் ரூபம் கொண்டு நிழலிடுவதாக. கர்த்தருடைய கரத்தின் நிழல், கர்த்தருடைய கரத்தின் நிழல். எல்லா இருளின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால வெளியேறட்டும். இருளின் கிரியைகள் அழிந்து வெளியேறுவதாக. அந்தகாரத்தின் வல்லமைகள் அழிந்து வெளியேறுவதாக. பலவீனப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிற பலவீனத்தின் ஆவிகள், வியாதிப்படுத்துகிற அசுத்த கிரியைகள் அழிந்து வெளியேறுவதாக. வியாதியின் கூறுகள் எரிக்கப்படுவதாக. பலவீன கட்டுகள் அறுக்கப்படுகிறது. நெருப்புப்பட்ட நூல் போல பலவீன கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட்டு போவதாக. ஜெபிக்க விடாதபடி போராடுகிற அந்தகாரங்கள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். ஆமென். இனி நீ அழுது கொண்டிராய். உனக்கு விரோதமாய் மறைந்து செயல்படுகிற அசுத்த கிரியைகளை கர்த்தர் உன் நாவின் அதிகாரத்தை தந்து ஆமென் கர்த்தரே துரத்துகிற சகோதரி. ஆமென். உன் ஜெபங்கள் போராயுதங்களாக்கப்படுகிறது. உன்னுடைய விண்ணப்பங்கள் போராயுதங்களாக்கப்படுகிறது. ஆவியானவர் சொல்லுகிறார், உன் நாவில ஒரு அதிகாரத்தை வைக்கிறேன் என் மகளே. பேசு பேசு, எழுந்து நில்லு, எழுந்து போராடு. நீ விழுந்து கிடக்காத, சோர்ந்து போகாத. மனுஷருடைய வார்த்தைகள் உன்னை சோர்ந்து போக விடாதிருக்கட்டும். ரிக்காபா, மனுஷருடைய வார்த்தைகள் உன்னை துவண்டு போக விடாதிருக்கட்டும். ரிக்கா பாபா லவுதாராமா, மனுஷ வார்த்தைகளை கண்டு சோர்ந்து போகாத, மனுஷருடைய வார்த்தைகளை கண்டு துவண்டு போகாத. ஆமென் ஆமென் அல்லேலூயா. உருவின பட்டயம் போல உனக்கு விரோதமாய் அவனுடைய வார்த்தைகள் புறப்பட்டு வந்தாலும் தேவ ஆவியானவர் உனக்காக கொடியேற்றுகிறார். உனக்கு விரோதமாய் நீதியிலே எழும்புகிற நாவுகளை குற்றப்படுத்தும்படியான ஒரு அதிகாரத்தை உன்மேல கர்த்தர் வைக்கிறார். உன் மேலே எழும்ப நினைக்கிற நாவுகளை உன் கீழே மடங்கடிக்க பண்ணும்படியாக கர்த்தர் ஒரு அதிகாரமுள்ள வார்த்தைகளை, அதிகாரத்தை உன் மேல கர்த்தர் வைக்கிறார். ஆமென். முகாந்தரம் இல்லாமல் குற்றம் சாட்டுகிறவர்கள் அநேகர், முகாந்தரம் இல்லாமல் உன்னை காயப்படுத்துகிறவர்கள் அநேகர். ஆனாலும் கர்த்தரே உனக்காக யுத்தம் செய்கிறார். கர்த்தருடைய கரம் உனக்காக நீட்டப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார்.
மனுஷன் உனக்கு என்ன செய்வான் என்று ஆண்டவர் கேட்கிறாரு. நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன், மனுஷன் உன்னை என்ன செய்வான்? நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன், மனுஷன் உன்னை என்ன செய்வான்? நீ மனுஷனை கண்டு அஞ்சு பயப்பட வேண்டாம், அவர்களுக்கு நீ அஞ்சு பயப்பட வேண்டாம். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். பார் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை பலப்படுத்துகிறேனா இல்லையா என்பதை பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உனக்கு அனுகூலமாக இருக்கிறேனா இல்லையா என்பதை பார். நான் அவர்களுடைய இஷ்டத்திற்கு உன்னை விட்டு கொடாமல் உனக்கு அனுகூலமாய் உன்னை தேற்றிக் கொண்டு இருக்கிறேன் என்பதை நீ பார். தடைகள் உடைகிறது. ரீபா லௌதரா ஷெஹரா தலரமனா. ஆமென் 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 ஆமென். ரீபா லாபா. முகாந்திரம் இல்லாமல் உன் ஆத்துமாவுக்கு படுகொலி வெட்டி கொண்டிருக்கிறவர்கள் தாங்களே அதிலே விழுந்து போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரீகா பலதனா. உன் ஆத்துமா உன் தேவனுக்குள் கலிகூர்ந்து மகிழ்வதாக. உன்னுடைய ரட்சிப்பு அவராலே உண்டாகும். உனக்கு ரட்சிப்பு அவராலே உண்டாகும். சிறுமைப்பட்டவனுக்கு ரட்சிப்பு தேவனாலே உண்டாகும். Yes Jesus, yes Jesus, yes Jesus, yes Jesus. Ribalabara turabalaba shabaladarabaraba rikabarabalaba. ஆமென் ஆமென். கர்த்தர் யார் என்று உனக்கு தெரியுமா? அவர் சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிற கர்த்தர். சிறுமையும் எளிமையும் ஆனவனை கொள்ளை இடுகிறவனுடைய கைக்கு தப்புவிக்கிற தேவன் அவர். ஆமென். சிறுமையும் எளிமையும் ஆனவனை அவனிலும் பலவானுடைய கைக்கு தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே? உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே? ஆமே. மனிதர்களை வெட்கப்படும்படி செய்கிறவர், சிறுமையானவனையும் தள்ளுண்டவனையும் உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவர், பலனுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளை தமக்கென்று தெரிந்து கொள்ளுகிற கர்த்தர், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவாய் எண்ணப்பட்டவைகளையும் அற்பமாய் எண்ணப்படுகிறவர்களையும் தமக்காக தெரிந்து கொள்ளுகிற தெய்வம். நான் உன்னோடு கூட இருந்து உன்னை உன்னுடைய பலவானுடைய கைக்கு உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பார் நீ தேவனை தேட கர்த்தருடைய ரகசிய செயல் உன் குடும்பத்தில் உண்டாகிறது. நீ தேவனை தேட கர்த்தருடைய ரகசிய செயல் உன் வீட்டிலே உண்டாகிறது. கர்த்தருடைய ரகசிய செயல், தேவனுடைய ரகசிய செயல். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆமென். தேவனுடைய கரத்தின் கிரியைகள். ஆமென். நீ உன் குடும்பத்தை விசாரித்து பார்க்கும் பொழுது அதில் யாதொரு குறைவையும் நீ காண மாட்டாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் உன்னை கண்டிருக்கிறது. அவர் இனி மௌனமாய் இருப்பது இல்லை. அவர் உனக்கு தூரமாய் இருப்பது இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரீபலதரபல கரபல. உன்னுடைய நாவு கர்த்தருடைய நீதியை சொல்லி கம்பீரிக்கட்டும். உன்னுடைய நாவு கர்த்தருடைய மகிமையை சொல்லி பிரஸ்தாபப்படுத்தட்டும். ரிகபலதரமன ஹரஷஹலதரமன ஆவியானவர் அவர் செய்து முடிக்கிறார். உனக்காக கிரியை செய்கிறார். உங்களுக்காக தேவ ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் பயங்கரமானவைகளை செய்கிறவர், அதிகாரப்படுத்துகிறவர். ரிகா பாபா. சத்துரு இனி உன்னை சேதப்படுத்த முடியாது. மந்திரவாதங்கள் இனி உன் குடும்பத்தை தொட முடியாது. பிள்ளை சூனியங்கள் உன் குடும்பத்தை தொட முடியாது. கர்த்தருடைய கரம் உனக்கு நேராக நீட்டப்பட்டிருக்கிறது. உன் கண்கள் திறக்கப்படட்டும். ஆமென். உனக்காக கர்த்தர் நிறுத்தி இருக்கிற அக்கினி மயமான ரதங்களையும் குதிரைகளையும் பாரு. ஆமென். இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல, கர்த்தருடையது என்பதை பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரீபா லாதா ராம ரக ராம லௌதரபலபோ ஷபலதரபா ரீகா மாமா ராதா ரமனா ரீகா
ரீபரபலா. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்போடு சீயோனுக்கு திரும்புவார்கள். நீ ஆனந்த களிப்போடு தேவ சமூகத்தில் திரும்பு. நான் உன்னுடைய காரியத்தை எல்லாவற்றையும் பார்த்து கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரிகமம ரத்தலபௌ சம்தரா திரக சேதரபா ரிகபல் கம்தரக சியாதனரோ ரீபலபௌ ரம்தரகடக சியாதனரா. ஹalleluya hallelujah 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 hallelujah. ரீபா லௌட ரம ரத ரக ரதலபௌ ஷபலதரபல ஹப்சந்தரதினரபல ரிகபரபல. இன்னும் கர்த்தரை நம்பு தேவ ஜனமே, இன்னும் கர்த்தரை நம்பு. உன் இருதயம் அவரை நம்பட்டும். ஆமே, கர்த்தரையும் அவருடைய வார்த்தைகளையும் நம்பு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரீகா பாமா ரதர சம்தராதரக ஷியாதனரோ. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம தொடர்ந்து அப்படி ஜெபிக்க போகிறோம். 2 நாளாகமம் 20வது அதிகாரத்தில் யோசபாத் ராஜா கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை தேடும்படி தன்னுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தின யோசபாத் ராஜா. அவன் ஜெபிக்கிறான் பாருங்க. கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் புது பிரகாரத்து முகப்பில் அந்த யோசபாத் ராஜா வந்து நின்று 6வது வசனத்தில் அவன் ஜெபிக்கிறான். எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமமும் இருக்கிறது. ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்கக்கூடாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். அவரே தேவன். அவருடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமமும் இருக்கிறது. அவருடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமமும். பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், உம்மை போல் வேறொரு தேவன் உண்டாண்டவரேன்னு கேட்குறான். இவர்களுக்கு விரோதமாக பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக சீரிய இராணுவம், மீதியானியர்கள், எத்தனையோ விதமான ராஜ்யங்கள் எல்லாம் தேவ ஜனத்திற்கு விரோதமாக எழும்பினாலும் அவர்களுடைய நம்பிக்கை எல்லாம் வெறும் கல்லும் மண்ணும். ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், பரிசுத்தத்திற்கென்று வேறு பிரிக்கப்பட்ட ஜனம், கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட தேவனுடைய ஜனம், அவருடைய தேவன் ஜீவன் உள்ளவர், பரலோகத்தில் இருக்கிற தேவன். அவருக்கு ஒப்பான தேவன் வேறு ஒருவருமே இல்லை. இந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வீட்டில் போய் கண்டிப்பாக படித்து பார்க்கணும். இதை படித்து இந்த ஒரு அதிகாரத்தை படிக்கும்போதே ஒரு பெரிய விசுவாசத்தை ஆண்டவர் நம்ம இருதயத்தில் தந்துருவார். ஏன் அப்படின்னா, இவர்களை அழிக்கும்படி அநேக ராஜ்யங்கள் கூடி வந்து நிற்குது. இந்த ஜனங்களை அழிக்கும்படி அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசம் முழுவதுமாக வந்து சூழ நிற்கிறாங்க. ஆனால் இந்த ராஜா சொல்லுகிறான், ஆண்டவரை நம்பு, ஆண்டவரை நம்பு. ஆண்டவர் அவர்களை தைரியப்படுத்தும்படி கர்த்தர் கொடுக்குற வார்த்தையை கொஞ்சம் அப்படி கேட்டு படிச்சிங்க அப்படின்னா 15வது வசனத்தில் அந்த 2வது பகுதியிலேருந்து நாம் பார்க்கலாம். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. நீ யாருக்கும் பயப்பட வேண்டாம், எந்த சூழ்நிலையை கண்டு நீ அஞ்ச வேண்டாம். ஆண்டவரை நம்பு, தேவனை தேடும்படி உன் இருதயத்தை ஒருமுகப்படுத்து, உன் பாவ வழிகளை விட்டு திரும்பு. இளவயதின் பாவங்களை கர்த்தர் நினைக்கக்கூடாது. நம்முடைய இளவயதின் அக்கிரமங்களை பாவங்களை அவர் நினைத்து பார்த்துடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட அப்போ அடிக்கடி தேவ சமூகத்தில் என் பாவத்தை நினையாதுங்க ஆண்டவரை,
என் மேலே கிருபையாக இருங்க ஆண்டவரே, என் இருதயத்தை உமக்கு நேராய் நான் திருப்புகிறேன். பாருங்க ஆண்டவரே, என் கையில் இப்போ நான் சுத்தமாக உங்கள் பாதத்தில் வந்திருக்கிறேன். நான் பாருங்க ஆண்டவரே, நீ பரிசுத்தத்தில் பிரியப்படுகிறவர் என்று சொல்லி அவரை தேட தேட ஆண்டவர் சொல்லுகிற, நீ என்னை தேட உன் இருதயத்தை திருப்பினதுனாலே நீ எந்த மனுஷனுக்கும் எந்த சூழ்நிலையை கண்டும் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். நான் உனக்காக யுத்தம் செய்வேன், நான் உனக்காக பேசுவேன், நான் உனக்காக வழக்காடுவேன், நான் உனக்காக நியாயம் செய்வேன். ஆண்டவர் சொல்லுகிற, நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்க, நீ போ, அவர்கள் இந்த இடத்துல இருப்பாங்க, நீ போ. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, நீ இல்லை, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன உடனே இந்த யோசபாத் ராஜா அப்படியே தரை மட்டும் குனிந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரும்ப திரும்ப அந்த 20வது வசனத்தில் அவன் சொல்லுகிற வார்த்தை, உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை கிடைச்ச உடனே அவன் தேவ ஜனத்தோடு பரிசுத்தமுள்ள மகத்துவமுள்ள தேவனை துதிக்கவும், ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பதாக தேவனை துதிக்கும்படி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கிய போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினாலே அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவரை பாடி துதிக்க துவங்கும் போது இவங்க ஒண்ணுமே பண்ணல. சூழ்நிலைகளை கண்டு முதல்ல பார்க்கும்போது இந்த சூழ்நிலையை நாங்கள் எப்படி மேற்கொள்ளுவோம், எப்படி ஜெயிப்போம், என்னவா முடியுமோ என்று பயந்தார்கள், கலங்கினாங்க. ஆண்டவர் சொல்லுகிற, நீ பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், என்னை நம்பு, தேவனை தேடும்படி உன் இருதயத்தை மாத்திரம் நீ திருப்பு. இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, கர்த்தருடையது. ஆண்டவர் சொன்னது போலேயே கர்த்தரை தேடும்படி தங்களுடைய இருதயத்தை அவர்கள் திருப்ப துவங்கின உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நான் உங்கள் கூடவே இருப்பேன், உங்கள் கூடவே இருந்து நான் யுத்தம் செய்வேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் செய்ய போகிறாரு, ஆண்டவர் எங்களுக்காக கிரியை செய்ய போகிறாருன்னு அந்த வார்த்தையை நம்பி அப்படியே கர்த்தரை துதிக்க துவங்குகிறாங்க. அவருடைய பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்க துவங்கின உடனே இதில் ஒரு ரகசியம் இருக்குது, நம்ம படிச்சுக்கிடணும். ஒரு சூழ்நிலை இருக்குது, இதில் ஆண்டவர் எனக்காக கிரியை செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஆண்டவர் அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற வார்த்தையை உங்களுக்கு தருவார். தராரா? அதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறேன், என் துக்கத்தில் உங்கள் வார்த்தை மட்டும் என்னை தேற்றலைன்னா என் துக்கத்திலே நான் மடிந்து அழிந்து போயிருப்பேன் ஆண்டவரை. நீங்கள் பைபிளில் முதல்ல இருந்து கடைசி வரை படிச்சிங்கன்னா தேவ ஜனத்தை ஆண்டவர் ஒரு இடத்துலையும் சோர்ந்து போக விடவே மாட்டார். எப்பெல்லாம் இருதயம் தளர்ந்து போகுமோ, எப்பெல்லாம் ஆண்டவரே நான் என்ன செய்வேன் என்று அவர்கள் அந்த திகைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் எல்லாம் கர்த்தர் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் எழும்ப பண்ணுவார். அதுக்கு முன்பதாக வர அந்த மனுஷன் தீர்க்க தரிசனமே சொல்லியிருக்க மாட்டான். ஆனால் தம்முடைய ஜனத்தை தேற்றணும், தம்முடைய ஜனத்தை திரும்பவும் கட்டணும், ஏன் ஜனம் சோர்ந்து போயிடக்கூடாது, ஏன் ஜனம் திகைத்து போயிடக்கூடாதுன்னு தீர்க்க தரிசனம் சொல்லாதவன் மேலே என் தீர்க்க தரிசன ஆவியை அமர பண்ணி வார்த்தையை கொடுத்து நான் செய்வேன், நீ கலங்காத, நீ மட்டும் சோர்ந்து போகக்கூடாதுன்னு ஆண்டவர் திரும்ப திரும்ப தட்டி எழுப்புகிறவர். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் வார்த்தையை தந்துட்டாரு, என் சூழ்நிலைக்கு அவர் ஒரு வார்த்தையை தந்துட்டாரு, நான் செய்வேன்னு அவர் சொல்லிட்டாரா, இனி அவர் பார்த்துக்கிடுவார்னு அவரை துதிக்க ஆரம்பிச்சிடணும். இனி யுத்தம் உங்களுடையது ஆண்டவரே, இனி ஜெயம் எனக்கு ஆண்டவரே, இனி நீங்கள் பேசுவீங்கப்பா, நீங்கள் எனக்காக வழி திறப்பீங்க ஆண்டவரேன்னு துதிக்க தொடங்கிடணும். எப்பவும் கர்த்தரை துதிக்கும்படி உங்கள் இருதயத்தில் உங்கள் வீட்டில் அவரை துதிக்கும்படி எப்பவும் ஒரு பாடல் பாடிக்கொண்டே இருக்கணும். அவரை துதிக்கிற பாட்டு, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற கீர்த்தனைகளை போட்டுகிட்டே இருக்கணும். அவரை துதிக்க துதிக்க இதில் வாசிக்கிறோம், அவர்கள் துதித்து செய்ய துவங்கிய உடனே கர்த்தர் தாம் செய்யணும்னு நினைத்ததை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிச்சிங்க, ஓகே,
நீங்கள் ஜெபிச்ச விண்ணப்பத்திற்கு அவர் செய்வார் என்று துதிக்க துவங்கும் போது அவர் என்ன உங்களுக்காக செய்யணும்னு நினைத்தாரோ, கர்த்தர் என்ன செய்யணும்னு திட்டங்களை வைத்தாரோ அதை அப்படியே செய்து முடிக்க செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 26வது வசனத்தை படிக்கும்போது இப்போ என்ன நடந்தாச்சு அப்படின்னா, இந்த மோவாபியரும் அம்மோன் புத்திரரும் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்ததினாலே அவர்கள் பாளையம் இறங்கி இடந்த இடத்துல அவங்களுடைய ஆகாரம், அவங்களுடைய பொருட்கள், அவருடைய வெண்கல பொருள், தங்கம், வெள்ளி எல்லாம் அப்படி அவங்களுடைய உடைமைகள் எல்லாம் அப்படியே இருக்குது. இவங்க சத்துருக்கள் எல்லாம் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்து விழுந்ததினாலே எந்த சத்துரும் இப்போ உயிரோடு இல்லை. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுடைய பொருட்களை எல்லாம் கொள்ளையிடும்படி திரும்புகிறார்கள். இப்போ 3-4 நாளளவும் அந்த இடத்துல 3ஆம் நாளாய் கொள்ளையிட்டார்கள். 3 நாள் அவருடைய பொருட்களை, ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொள்ளையிடுகிறாங்க. வஸ்திரங்கள், ஆடைகள், ஆபரணங்கள், வெள்ளிகள், பொண்ணு எல்லாவற்றையும் கொள்ளையிடுகிறாங்க. 4வது நாளிலே கர்த்தர் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுகிறாங்க. நாங்கள் நினைக்கவே இல்லை ஆண்டவரே, இப்படி எங்களுக்கு விரோதமாக எழும்பின சத்துருவிட்டிருந்து எங்களுக்கே ஆசீர்வாதத்தை தருவீர்னு நாங்கள் நினைக்கவே இல்லை ஆண்டவரே. உம்மை துதிக்கும் போது எங்களுக்கு இப்படி ஒரு பெரிய காரியத்தை செய்வீர்னு நாங்கள் எதிர்பார்க்கல ஆண்டவரேன்னு ஆண்டவர் அந்த இடத்துல ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்க துவங்குகிறாங்க. ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெரக்கா என்று பெயர் தரித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பாடுவோம், பெரக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம். அவர் எதிரியை முறியடித்தார், நமக்காக அவர் யுத்தம் செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற ஜனமே, உங்கள் விண்ணப்பங்களை அவருக்கு தெரியப்படுத்திட்டு, இந்த அதிகாரத்தை நம்ம படித்தோம். யோசபாத் முதல்ல தேவ சமூகத்தை தன்னுடைய விண்ணப்பத்தை தெரிவிக்கிறான். பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், எங்களுக்கு விரோதமாக என்னென்ன சத்துருவெல்லாம் இருக்குது நீங்கள் பார்த்துட்டு தானே ஆண்டவரே இருக்கீங்க. இவன் ஜெபித்த உடனே கர்த்தர் வார்த்தையும் கொடுத்துட்டாரு. வார்த்தையை கொடுத்த உடனே அந்த வார்த்தை நடந்துதான், நிறைவேறிச்சா இல்லையான்னு அவன் பார்க்கல. அவன் துதிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவர் சொன்னார்னா அவர் செய்வார், அவர் சொல்லிட்டார்னா அதை முடிச்சிருவார். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல. அவர் ஒன்று வசனித்துட்டார் அப்படின்னா, அவர் ஒன்றை நினைத்துட்டார் அப்படின்னா அவர் அதை நிறைவேற்றி முடிக்கும் வரை அவர் ஓய்ந்து போகிறது இல்லை. ஹல்லேலூயா. நம்ம கடந்த நாட்களில் பார்த்தோம், அவர் என்னுடைய ஜெபத்திற்கு எனக்கு பதில் தரும் வரை என் ஆண்டவர் இளைப்பாறுகிறது இல்லை. இளைப்பாறவே மாட்டார். துதிக்க துவங்கிடணும். சூழ்நிலை எப்படி வேணா இருக்கட்டும், சத்துரு எப்படி வேணா நின்று கர்ச்சித்து கொண்டு இருக்கட்டும். அவன் இப்படி தான் ஆண்டவரை நம்பி நம்பி தேவனை தேடி தேடி உனக்கு என்ன கிடைச்சது, நீ ஜெபிச்சு என்ன கிடைத்ததுன்னு சத்துரு உங்கள் இருதயத்தை தேவனை விட்டு மடிந்து போக பண்ணுவான், சோர்ந்து போக பண்ணுவான். விடக்கூடாது, விடக்கூடாது. அந்த எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்த்தா, அந்த சீரிய சனகரிப்பு வந்து நின்று சும்மா ஆண்டவரை நம்புங்கன்னு உங்களை ஏமாற்றுவான். அவன் என் கைக்கு எந்த ஆண்டவரும் இதுவரை தப்பு வச்சதே இல்லை, இந்த ஆண்டவரும் தப்பு வைக்க மாட்டார், நான் எத்தனையோ பெரிய பெரிய ராஜ்யங்களெல்லாம் கைப்பற்றிட்டேன் அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் யார் என்பதை அந்த இடத்துல அவர் நிரூபித்தார். ஒரே ஒரு தூதனை அனுப்பி லட்சத்திற்கு மேற்பட்ட ஜனங்களை கொன்று குவித்தார் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வரலாறு சரித்திரம் எழுதுதுங்க. ஆண்டவரை நம்பியிருந்த அந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாக எந்த ராஜ்யமும் இன்னைக்கு வர எழும்பலை. இந்த நிமிடம் வர இந்த வேதாகமம் 1500 வருடங்களுக்கு மேலாக எழுதப்பட்ட வேதாகமம். அந்த காலத்திலிருந்து இந்நாட்கள் வர தேவனை நம்பி இருக்கிற ஜனம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகவே இல்லை. கர்த்தரை நம்பி இருந்த இஸ்ரவேல் ஜனத்தை எந்த சத்துருவின் கைக்கும் கர்த்தர் ஒப்பு கொடுக்கவே இல்லை. அவர் உண்மையுள்ள தேவன் என்பதையும், பரலோகத்தில் இருக்கிற அவர் ஒருவரே ஜீவனுள்ள கர்த்தர் என்பதையும் அவர் இன்றளவும் விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கையை அவர் கனம் பண்ணுகிறார். உங்கள் சூழ்நிலையை கண்டு நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவரை இன்னும் உறுதியாக பிடிக்கணும்.
துதிக்க ஆரம்பிச்சிடணும். அவர் வார்த்தையை தந்துருவார், எப்படியாகிலும் வார்த்தையை அனுப்பிடுவார். காற்றின் ஊடானாலும் இயற்கை கொண்டானாலும் கர்த்தர் தமது ஜனத்திற்கு கொடுக்க வேண்டிய வார்த்தையை, ஏன்னா அவருக்கு தெரியும் என் ஜனத்துக்கு வார்த்தை கிடைக்கலன்னா அவங்க சோர்ந்து போயிடுவாங்கன்னு, எப்படியாகிலும் வார்த்தை தருவார். சின்ன பிள்ளைகளை கொண்டாகிலும் அவர் பேசுவார், கழுதையை கொண்டாலும் அவர் பேசுவார். ஏன்னா அவரை நம்பி இருக்கிற ஜனம் சோர்ந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. வார்த்தையை தந்தார் இல்லை, இனி துதிக்க துவங்கணும், துதிக்க துவங்கணும். நன்மையை காண செய்வீராண்டவரே. துக்கத்தை கண்ட எனக்கு இனி மகிழ்ச்சி உண்டாகும். ஆமென். சாம்பலை கண்ட எனக்கு இனி சிங்காரம் உண்டாகும். ஒடுங்கின ஆவியை கண்ட எனக்கு இனி துதியின் உடை உண்டாகும். தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை என் கண்கள் காணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஜனமே அப்படியே கர்த்தரை துதிக்க துவங்குவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பெரியவர், அவர் பெரியவர், அவர் பெரியவர். தம்மை தேடுகிற ஜனம் இன்னார் என்று அவர் அறிந்திருக்கிறார். அவரை தேடுகிற ஜனத்திற்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. எஸ் ஜீசஸ். எல்லா ஜீவன்களும், எல்லா மிருக ஜீவன்களும், கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளும் அவரை தேடி நன்மை பெறுகிறது, அவரையே நம்பி ஆகாரத்தை பெறுகிறது. ஆமென். மனுஷன் எண்ணப்படுகிறதுக்கு எம்மாத்திரம் உன்னை அவர் வெறுமையாய் விடுவாரோ? கர்த்தர் உன்னை கைவிடுவாரோ? கர்த்தர் உன்னை தீமைக்கு விட்டு கொடுக்கிறவர் அல்ல. ஓ ரஹதல ரஷஹதன. கொஞ்ச நேரம் அப்படியே துதிக்கலாமா? துதித்து துதித்து அவருடைய கிரியைகளை நாம் பெற்றுக்கொள்ளுவோம் சகோதரி. துதித்து துதித்து அவருடைய ரகசிய செயலை நம்முடைய கண்கள் காணட்டும். எல்லாரும் அப்படியே பெரு முழக்கத்தோடு நல்ல கைகளை தட்டி இன்னொரு 5 நிமிடம் கூட நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படி உயர்த்துங்க, உங்கள் சத்தம் உயரட்டும். கர்த்தருடைய இருதயம் மகிழட்டும். தேவனுடைய இருதயம், ராஜாவுடைய இருதயம் தன்னுடைய மனவாட்டியிலே களி கூறட்டும். ரிகா பாபா தரணாஷே ரிகலா சேஹமனோதலா ரிகபல் கடாரவலக சம்துராதனோ. நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், மாறாதவரே. ஆமே. வானங்களை திரையை போல விரித்திருக்கிறவரே. ரிகா பானாராதானா. வானங்களின் மேலே தண்ணீர்களால் மற்றி பாவி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்துகிறவரே. ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுகிற கர்த்தாவே, நீரே நீரே சகலவற்றிற்கும் மேலானவர், சகலவற்றையும் ஆளுகை செய்கிறவர். பூமியின் ஒருமுனை தொடங்கி பூமியின் கனைமுடை மட்டுமல்ல, எல்லா மனிதர்களாலும் நம்பப்படத்தக்கதான ஒரே தெய்வம் நீர் ஒருவர் மாத்திரம். ஆண்டவரே, நீ சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. நீர் கொள்ளுகிறவர், நீரே உயிர்ப்பிக்கிறவர், நீரே காயப்படுத்துகிறவரே, நீரே காயம் கட்டுகிறவர், நீரே இருதயத்தை திருப்புகிறவர். நீர்கால்களை திருப்புகிறது போல ராஜாக்களின் இருதயத்தை திருப்புகிறவர். அதிகாரங்களும் ஆளுகைகளும் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. எவனுக்கு கொடுக்க சித்தமா இருக்கிறீரோ நீர் அவனுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர். ரிகபல சந்தரதி நாரதனனா. ஆமே. நீர் எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பீரோ அவன் மேல் இரக்கமா இருப்பீர். நீர் எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருப்பீரோ அவன் மேல் கிருபையா இருப்பீர். உம்முடைய நாமமே உயர்ந்தது ஐயா. ரிபா லவுட ரம ரக்கர திரபலபோ ஷபலதரபா ரிக்கபல் கம்தரா திரக சந்தரபலபா. அவருடைய கரத்திலே வல்லமையும் சத்துவமும் உண்டு. கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள், கர்த்தரையும் அவருடைய வல்லமையை நாடுங்கள். அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தரை தேடு தேவ ஜனமே. ஆமே. நீ தேட தேட உன் பலவானிலும் உன்னை பலவானாக்குகிற கர்த்தர் அவர். உன் சத்துருக்களிலும் உன்னை பலவானாக்குகிற கர்த்தர் அவர். உன் சத்துருக்களிலும் உன்னை பலவானாக்குகிற தேவன் அவர். அவர் உன்னை வெட்கப்பட விடுகிறவர் அல்ல, வெட்கப்பட விடுகிறவர் அல்ல. ரிக்கபலபௌ சம்துராதன ரகசியாதனரோ ரிஹபலஹப்சைதரோதன் கடரஹமனதுரா ரிக்கபலபௌ ஷபலதுரமன ஹந்தராதனோ ரிஹலதரமனதரலஹசே ரிக்கபரபலதுரபா சம்துராதல் கடக சம்துராதனரா ரிகபலபரபலபௌ சம்துராதல் கடக சம்துராதனரா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். உன் இருதயம் உன் தேவனுக்குள்ள திடப்படட்டும் சகோதரி. உன் இருதயம் உன் தேவனாகிய கர்த்தருக்குள்ள திடப்படட்டும். நம்பு, நம்பு. நீ நம்புகிறது அவராலே வரும். உன் இருதயம் கர்த்தருக்குள் திடன் கொள்ளட்டும். நீ உன் இருதயம் திடன்பட்டு நீ காரியங்களை நடப்பி. உத்தமனுக்கு கர்த்தர் துணையாயிருக்கிறார். கர்த்தரை தேடுகிறவனுக்கு அவர் நல்லவராயிருக்கிறார். உத்தம இருதயத்தோடு அவரை தேடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீகபபலதரபஷந்தராதன. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தர் நம்முடைய ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, ஊழியங்களின் எல்கைகளை கர்த்தர் விரிவுபடுத்தும்படியாக, திரளான ஏராளமான ஆத்துமாக்களை கர்த்தர் தந்து நம்முடைய ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. ரீபா லஷஹம ரஹ்தலதி ராதர ரகசியா ரீபா லௌடா ரம ரதலம ரதனா. ஆமென். ஊழியத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவர். ஊழியத்தின் எல்கைகள் விரிவாக்கப்படட்டும். கர்த்தருடைய கர்த்தருடைய ரகசிய செயல் ஊழியத்தில் உண்டாகட்டும். ஆவியானுடைய ரகசிய செயல் ஊழியத்தில் உண்டாகட்டும். கர்த்தாவே உடைய ரகசிய செயல் உண்டாவதாக, உண்டாவதாக, உண்டாவதாக. ஆமென். ஆத்துமாக்களை கொண்டு வர, தடைப்பட்ட ஆத்துமாக்களை கொண்டு வர, ஆத்துமாக்களுடைய சமூகத்தில் வரவிடாமல் தடை பண்ணுகிற எல்லா சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போகட்டும் ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பலவீனப்படுத்த துடிக்கிற எல்லா அசுத்த கிரியைகள் நிர்மூலமாக்கப்படுவதாக. பொல்லாங்கின் கிரியைகள் அழிந்து போவதாக. ரத்தத்தை கொண்டு ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை கொண்டு ஜெயம் எடுக்கிறோம். ரீபா லௌடா ரபா லக ரம ரத லஷபா ரத நரனா. ஆத்துமாக்களை துரளாய் 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 நம்முடைய சமூகத்தில் கொண்டு வருவீராக, கொண்டு வருவீராக, கொண்டு வருவீராக. ரீபா லௌதரபல ஷகபரபல துராதனரபனா. ஆமே. நம்முடைய குடும்பங்களிலே கர்த்தருடைய இரட்சிப்பின் வல்லமை வெளிப்படும்படியாக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ரட்சிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற குடும்ப தலைவர்களை ரட்சிங்க ஆண்டவரே. பிள்ளைகளை ரட்சிங்க. ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளை ரட்சிப்பீராக. ஆமே. பேரன் பேத்திகளை எல்லாம் ரட்சிப்பீராக. ஆமே. வாலிப பிள்ளைகளை ரட்சியும். சந்தியமாவியானவர் நம்முடைய சமூகத்தில் கொண்டு வரும். சிறு பிள்ளைகள், வயோதிபர்கள், முதியோர்களை ரட்சித்தமுடைய பாதத்தில் கொண்டு வருவீராக. ஆமேன். கர்த்தருடைய கிரியை பயங்கரமாகட்டும். எங்கள் கண்கள் காண அற்புதங்கள் நடைபெறட்டும். ரீபா லாதரமனஷ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூர தேசத்தில் வேலை செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரம் தாங்கும்படியாக, ஆமே, துணையாய் பலனாய் கூட இருந்து கர்த்தர் காத்து நடத்தும்படியாக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கிருபையாய் கிருபையாய் வெளிப்படுவீராக. நினைத்துருளும் ஐயா ஆண்டவரே, நினைத்துருளுங்க ஆண்டவரே. உம்மை தேடுகிற பிள்ளைகளின் குடும்பத்தை நீர் கைவிடுகிறது இல்லை ஆண்டவரே. ஆமென். இந்த ஏழை கூப்பிட்டார், கர்த்தர் அவனை அவனுடைய எல்லா இடுக்கங்களுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார் அல்லவோ. ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ விசுவாசித்து தேவனை கூப்பிடும் போது உன் குடும்பத்திற்கு அவராலே சகாயம் கிடைக்கிறது, அவராலே ரட்சிப்பு உண்டாகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரிபாபா லதரமன ஷேகேர சம்தராதர கடக சம்துராதனரா. ஹல்லேலூயா. இன்னும் அதிகமாய் தேவ சமூகத்தில் காத்திருக்க, ஜெபிக்க கர்த்தர் விசேஷித்த கிருபைகளை நமக்கு தந்து நம்மை பலப்படுத்தும்படியாக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபம். வானத்திற்கு பூமிக்கும் சர்வ அதிகாரம் படைத்த சர்வ வல்லமுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த நல்ல நாளினுடைய சமூகத்தில் காத்திருக்க நீர் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அப்பா, உம்மை தேடுகிற பிள்ளைகளின் எவ்வளமாய் ஆசீர்வதிக்கிறீர் என்பதையும், உம்மை நம்பி இருக்கிற ஜனத்திற்காக நீர் யுத்தம் செய்து பராக்கிரமமுள்ள கர்த்தராய் வெளிப்படுகிறீர் என்பதையும், ஆமே, இந்த நாளில் எங்களோடு கூட உணர்த்தினீர், பேசினீர் ஆண்டவர். உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை நடத்தினீர். உம்முடைய வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதிப்பீராக, நடத்துவீராக. உம்முடைய கரம் எங்களை ஆளுகை செய்யட்டும், உம்முடைய பலன் எங்களை ஆளுகை செய்யட்டும். உன் ஆவியில் எழும்பி பிரகாசிக்க ஜெபிக்க கிருபைதார். தடைகளை மாற்றி போடும். இரக்கத்துருக்களை முடி மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.